மனித கழிவு கலந்த குடிநீரை குடித்த மக்கள் கிறிஸ்தவர்களா முஸ்லிம்களா? அவர்கள் இந்துக்கள் தானே. சங் பரிவார் கும்பலே, நீங்கள் ஏன் வேங்க வயல் போகவில்லை? நீங்கள் ஏன் வேங்க வயலுக்காக போராடவில்லை? அண்ணாமலை வேங்க வயலுக்காக போராடினாரா? நான் கேட்கிறேன். மோகன் பகவத் வேங்க வயலுக்காக பேசினாரா? அமித்ஷா வேங்க வயலுக்கு போனாரா? பிரதமர் மோடி வேங்க வயல் மக்களின் பிரச்சனையை செவிமடுத்தாரா? அவர்களும் இந்துக்கள் தானே. திருமாவளவன் போராடியதால் தான் காவல்துறை அதிலே கவனம் செலுத்தியது. திருமாவளவன் போராடியதால் தான் சாதாரண போலீஸ் விசாரணை சிபிசிஐடி விசாரணையாக மாறியது. தொடர்ந்து வேங்கவயல் பிரச்சனைகளை கவனம் செலுத்திய இயக்கம். இவனுக்கு என்ன புத்தியில சொல்றாங்கன்னா, சாதி புத்தியில சொல்றான். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள், திருமாவளவன் தலித்து, நீ அந்த தலித் மக்களுக்காக போராடினாயா அப்படின்னு கேள்வி எழுப்புறான். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? எஸ்சி மக்கள் பிரச்சனையில நாங்க பேச மாட்டோம், அதை நீ தான் பேச வேண்டும். இதுதான்டா சாதி புத்தி என்று. நீயும் அல்லவா போராடி இருக்க வேண்டும். அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே. உனக்கும் பொறுப்பு இருக்கிறது தானே. உன் கட்சிக்கும் அவர்கள் வாக்களிக்கத்தானே செய்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பதற்கு இதைவிட வேறு என்ன உங்களுக்கு அரிய வாய்ப்பு? இது தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்று நீங்கள் உரத்து பேச வேண்டியது தானே. ஏன் அதிமுக பேசவில்லை? ஏன் எடப்பாடி பழனிசாமி அங்கே போகவில்லை? ஏன் பாஜக தலைவர்கள் போகவில்லை? ஏன் இந்த அனுமன் சேனா, இந்து சேனா, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி அங்கே போகவில்லை? இதை விட வேற என்ன உங்களுக்கு வாய்ப்பு வேண்டும்? நான் தான் கூட்டணியில் இருக்கிறேன், பேச முடியல, சரி வாய் மூடிட்டு இருக்கிறேன். உனக்கு அல்வா மாதிரியாச்சே, கையில எடுத்துக்கலாமே, தூக்கிக்கலாமே, தினம் போராடலாமே. தலித் விரோத கட்சி திமுக, தலித் விரோத கட்சி திமுக, வேங்கவயல் மக்களுக்கு அநீதி பேச வேண்டியது தானே. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. சரி, நம்மளால தான் குரல் கொடுக்க முடியல, அவங்களாவது குரல் கொடுக்குறாங்க. ஒன்னால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நீ சாதியவாதி, சாதிய புத்தி உள்ளவன். தலித்துகளுக்கு எவ்வளவு கொடுமை இழைக்கப்பட்டாலும் அவன் இந்துவாக இருந்து உனக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தான் நினைப்பாயே தவிர, அவன் ஒடுக்கப்பட்டவன், அவனுக்கு நீதி வேண்டும் என்று ஒருபோதும் முன்னால் குரல் கொடுக்க முடியாது. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உடனே போய் நிற்பவன் திருமாவளவன் தான், திருமாவளவன் தான், திருமாவளவன் தான்.